நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜான் சீனாவின் புதிய அவதாரம். அவருக்கான ஒரு புதிய தீம் மியூசிக் மற்றும் புதிய ட்ரெஸ் எல்லாம் வந்து போடுவாரா, அதுக்கப்புறம் ரோமன் ரெயின்ஸோட சர்ப்ரைஸ் ரிட்டர்ன் அடுத்த வாரம் இருக்குமா, இந்த ரெண்டு விஷயங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் கண்டென்ட்டை நீங்கள் ரொம்ப சீக்கிரமாக நல்லதாக பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா த 16 டைம் வேர்ல்டு சாம்பியன், த கோட் ஆஃப் WWE ஜான் சீனா அவர்கள். ஜான் சீனா இப்போதைக்கு ஹீல்டன் பண்ணதுனால வந்துட்டு அவருக்கான ஒரு புதிய தீம் மியூசிக் மற்றும் புதிய காஸ்டியூம் ஆட்டையர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நடக்குமான்னு கேட்டிங்கன்னா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு ஃபேஸ் ரெஸ்லர் வந்து ஹீல்டனாக மாறும்போது நிறைய விஷயங்களும் பார்த்தீங்கன்னா மாற்றுவாங்க. உதாரணத்துக்கு நம்ம ரோமன் ரெயின்ஸே எடுத்துப்போமே. ரோமன் ரெயின்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா பேபி ஃபேஸாக இருந்தார். அவர் 2020 ட்ரைபிள் சீஃப் சொல்லிட்டு ஒரு கிமிக் பண்ணார் ஹில்டன். அப்படி பண்ணும்போது அவரோட காஸ்டியூமும் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றினாங்க. அண்ட் தீம் மியூசிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம ஜான் சீனாக்கும் மாற்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் எப்படியா இருந்தாலும் இந்த ஒரு வருஷம் மட்டும் தான் ஒரு ஃபைட் பண்ண போகிறாரு. அதுக்கு மாற்றுவாரா இல்லையான்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். WWE தான் வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணோம். ஸோ இப்போதைக்கு ரூமர் போகுது ஜான் சீனா அவர்கள் ஒரு புதிய தீம் மியூசிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வருவார். அவர் ஆட்டையர், காஸ்டியூம், டிஷர்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரூமராக பேசப்படுது அவர் ஹீல்டன் பண்ணுறதுனால. ஸோ அவர் ஹீல்டனுக்கான அந்த ப்ரோமோ அவர் பேசுவார் பார்த்தீங்களா, அதுக்கு நிறைய பேர் ஈகராக வெயிட் பண்ணுறாரு. ஸோ ஒரு ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹீல்டன் ஜான் சீனா எப்படி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுறாங்க ஜான் சீனாவோட ஹீல்டனுக்கான அந்த ஒரு ப்ரோமோ எல்லாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் WWE வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பண்ணுவாங்களா. அண்ட் ஜான் சீனாவோட ஆட்டையர், காஸ்டியூம் மற்றும் அவரோட தீம் மியூசிக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுறதுக்கான வாய்ப்புகள், பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரிய வருது. இப்போதைக்கு ரூமராக தான் வந்து பார்த்தீங்கன்னா போகுது. ஜான் சீனாவோட தீம் மியூசிக் வந்துட்டு காலங்காலமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஃபேவரட்டாக இருக்கும். அதை மாற்றினாங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்காது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்றதை கமெண்ட்லேயே தெரிவிங்க. அண்ட் அடுத்ததான் நம்ம ரெண்டாவதாக யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா இந்த OTC ஒரிஜினல் ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் அவர்கள். ரோமன் ரெயின்ஸ் அவர்கள் அடுத்த வாரத்தோட ரா எபிசோட்ல சர்ப்ரைஸ் ரிட்டர்ன் தரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி அவர் ரிட்டர்ன்ஸை வந்து பார்த்தா நான் எந்த ஸ்மாக்டவுனுக்கு வரப்போகிறேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. பட் அது ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்த வாரம் நடக்க போகிற ரா எபிசோடுக்கு ஏன் ரோமன் ரெயின்ஸ் வரணும்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஸோ அப்போ இந்த வாரத்தோட ரா எபிசோடில் CM பங்க்கும் செத் ராலின்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அட்டாக் பண்ணியிருப்பாங்க. பேக் ஸ்டேஜில் வந்து செத் ராலின்ஸும் ரோமன் ரெயின்ஸை மென்ஷன் பண்ணுற மாதிரி பேசியிருப்பாரு. ஸோ CM பங்க் மட்டும் இல்லை, ரோமன் ரெயின்ஸ் தான் வந்துட்டு என்னை எலிமினேட் பண்ணியிருப்பான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஆடம் பியர்ஸ் கிட்ட சொல்லுவாங்க. ஏன்னா அவர் தான் ராவோட ஜெனரல் மேனேஜர். அதனால வந்துட்டு இப்போதைக்கு வந்துட்டு அடுத்த வாரத்தோட ரா எபிசோடில் CM பங்க் வெர்சஸ் நம்ம செத் ராலின்ஸுக்கான ஒரு ஸ்டீல் கேஜ் மேட்ச் வந்து நடக்க போகுது. அந்த மேட்ச் இடையில அந்த ஒரு மேட்ச் எண்டிங்கில் கூட நம்ம ரோமன் ரெயின்ஸ் அவர்கள் ரிட்டர்ன் தரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. சர்ப்ரைஸ் ரிட்டர்ன். ஸோ உள்ள வந்து செத் ராலின்ஸோ இல்லை CM பங்கோ யாராவது ஒருத்தர் அட்டாக் பண்ணி இவங்களுக்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் வந்துட்டு ரெஸ்ல்மேனியா 41 நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ரோமன் ரெயின்ஸ்க்கு இப்போதைக்கு வந்துட்டு ரெஸ்ல்மேனியா 41 மேட்சஸ் இப்போதைக்கு இதை புக் பண்ணல. அதுக்கான ஃபியூடை வந்து WWE இப்போதைக்கு எடுத்து வைக்கல. மேபி அந்த ஒரு ஸ்டெப்பு ஆரம்பமாக கூட அடுத்த வாரம் தொடங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ரோமன் ரெயின்ஸ்க்கு இப்போதைக்கு 2 மேட்ச் வந்து ரூமராக போகுது ரெஸ்ல்மேனியா 41. ஒன்று செத் ராலின்ஸோட சிங்கிள்ஸ் மேட்ச், அப்படி இல்லைன்னா செத் ராலின்ஸ் வெர்சஸ் CM பங்க் வெர்சஸ் ரோமன் ரெயின்ஸ்க்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ராயல் ரம்பில் இவங்களுக்குள்ள தான் மாறி மாறி எலிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரோமன் வந்துட்டு செத் ராலின்ஸ் எலிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுவார். ஆனால் CM பங்க் ரோமன் ரெயின்ஸும் செத் ராலின்ஸும் சேர்த்து தள்ளியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இவங்களுக்குள்ள 3 பேருக்கும் அந்த ஒரு ஃபியூடு கிரியேட் பண்ணி ஒரு மேட்சாக வந்துட்டு ரெஸ்ல்மேனியா 41 நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாரத்தோட ரா எபிசோடில் அந்த ஸ்டீல் கேஜ் மேட்ச்சில் ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன் இருக்கலான்னு பார்த்தீங்கன்னா தெரிய வருது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்றதை கமெண்ட்டில் தெரிவிங்க. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ எப்போவுமே மெயின் ஈவெண்ட் விளையாடுற ஒரு ரெஸ்லர் அவருக்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா WWE இதுக்கப்புறம் தான் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரோமன் ரெயின்ஸோட நிலைமை என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்றதை கமெண்ட்டை தெரிவிங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ ஜான் சீனாவோட தீம் மியூசிக், ஆட்டையர், அவரோட காஸ்டியூம்ஸ் எல்லாம் மாற்றினா நல்லா இருக்குமா இல்லையா, அண்ட் ரோமன் ரெயின்ஸோட சர்ப்ரைஸ் ரிட்டர்ன். ஸோ இதை பற்றி ரூமராக தான் போகுது. நடக்கும்போதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்றதை கமெண்ட்டில் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ரெஸ்லிங் ஹேக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.